கைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக நாங்கள் போக போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளமலை டனல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளமலை எஸ்டேட்டோடைய ஆஃபீஸு. நாங்கள் வந்து இப்படி வந்தோம், கொஞ்சம் முன்னாடி போய் அங்கே நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா கூகுள் மேப் பக்கம் வந்து லாஸ்ட்டாக ஏமாத்திருச்சு எங்களை அங்கே பின்னாடியில். ஸோ இவர் பின்னாடி அப்படியே போயிட்டுருக்கோம். இவர் தான் வாங்க 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 என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் அந்த இடத்துல தான் நாங்கள் நின்றுட்டு இருந்த இடத்துல தான் எப்படி சொல்கிறது, இந்த யானையோட சாணி கீனியெல்லாம் போட்டுருந்துச்சு. அங்கே தண்ணி குடிக்கிற இடம் போல் ஃபுல்லாக யானை காலடி பெருசு பெருசாக இருந்துச்சு. ஃபுல்லாக சாணி வேறு பக்கத்துலேயே போட்டுருந்துச்சா, பயமாகவே இருந்துச்சு. அங்கே நின்றுட்டு இருந்தோம். கரெக்டாக அண்ணன் வந்தார், கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஒருவேளை அதுதான் இருக்குமோ, அங்கே நிறைய காருங்க நிற்கிது. நீங்கள் வந்து கூகுள் மேப் அக்காவை மட்டும் இந்த மாதிரி லொக்கேஷனில், அதுவும் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது ஒத்தாடி பாதை ரோடெலாம் நம்பி வந்துடாதீங்க. எங்களை மாதிரி நீங்களும் ஏமாந்து தான் போகணும். அப்புறம் ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். ரோடா இந்த ரோடு தான் நினைக்கிறேன். அந்த கார் நிற்கிது பாருங்கள், இந்த ரோடு தான். அண்ணன் போகிறாரு, அண்ணன் இங்கே தான் கீழே போகிறாருன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு ஒரே 1 கிலோமீட்டர். ஆக்சுவலாக நீங்கள் அந்த வெள்ளமலை எஸ்டேட்டுன்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுலேருந்து முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, சரி ஃபஸ்ட் லெஃப்டா செகண்ட் லெஃப்டா இருங்க, எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ரைட்டு எடுத்திங்கன்னா ஒரு ரோடு, க்ளீனான ரோடு இருக்கும். அந்த ரோடு வந்து ரைட் எடுத்திங்கன்னா நேராக 1 கிலோமீட்டர் தான். அந்த ரைட் எடுத்த உடனே 1 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளமலை டனல். வாங்க வெள்ளமலை டனல் போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெள்ளமலை டனல் பார்க்கிங் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இறங்கி போனால் உங்களுக்கு வெள்ளமலை டனல் பார்க்கலாம். இதுங்க காட்டுறேன். டனல் உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன், இதோட லாஸ்ட் நினைக்கிறேன். அதுக்குள்ளே போனால் தண்ணி ஃபோர்ஸாக இருக்குது, எப்படி போக முடியும்? போனால் அடிச்சுட்டு தான் ரிட்டர்ன் வரணும். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க டனல், இதுதான் வெள்ளமலை டனல். இங்கே பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இதுதான் வெள்ளமலை டனல். இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. உள்ள டனல் மாதிரி இருக்குது, அதுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. என்ன இருக்குதுன்னு தெரில, ஆனால் உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு டனல் கட்டி அதுலேருந்து தண்ணி விட்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நேராக செம்ம ஃபோர்ஸில் போய்கிட்டே இருக்குது. அங்கே பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி முன்னாடி கொட்டுது அப்படியே அங்கே. ஆனால் இதில் குளிக்க அலோடு இல்லை. கீழெல்லாம் இறங்கிடாதீங்க தயவு செஞ்சு. அது கொஞ்சம் சேஃபாக நில்லுங்க பார்க்குறவங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நீங்கள் இதானாலும் கீழே விழுந்து காலி தான். அது மேலே போயிட்டே இருக்க வேண்டியது தான். A few moments later. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிசி வ்ளாக்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தலைனார் வியூ பாயிண்ட். தலைனார் வியூ பாயிண்ட் வந்து இங்கேருந்து 17 கிலோமீட்டர் கேட்டது. திரும்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை இறங்குற ரூட்டை தான், அந்த ஏர்பின் பெண்ட் ரூட்டுக்கு போகணும். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம நண்பர்கள், புதுக்கோட்டை நண்பர்கள் கூட ஜாயின் ஆக போகிறோம். இதுதான் அவங்க வண்டி. இங்கே தான் நிற்கிறேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். இருங்க கைஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து 2 பேராக கிளம்புனோம். அதுவும் நான் ஒரு பைக்காக ஒரு பைக்குன்னு கிளம்புனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. இப்போ முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். இவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேருமே செம்ம ஜாலி டைப். அங்கே பாருங்கள் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஹாய், செம்மையாக வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் 2 பேருமே. ஆனால் என்ன 2 பேருமே ஹெல்மெட் போடாமல் வந்திருக்காங்க புதுக்கோட்டையிலேருந்து. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. அவங்க ஹெல்மெட் மட்டும் போட்டு இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்க என்னது அப்படியே கிளம்புன வேகத்தில் ஹெல்மெட்டெல்லாம் இல்லை எங்கேயும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு கிளம்பி வந்துட்டுக்கிறாங்க வால்பாறைக்கு. ஐயோ. ஆனால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் பார்த்து வந்தவங்க தான். ஆக்சுவலாக நீங்கள் யூடியூப்பில் ஒரு ரீல் இருக்கும். நான் வந்து ஜூன் 20 வால்பாறை கிளைமேட் அப்டேட் போட்டிருப்பேன். அதில் அவங்க இருப்பாங்க பாருங்கள். அவங்களும் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தவங்க தான். கிளைமேட் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி வந்தவங்க தான்.
இங்கே வந்து பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டுங்க, எங்களோட ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். நாங்களாவது பரவாயில்ல, எங்களுக்கு இந்த மாதிரி ஓகே போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி தான் ஒன்று நடக்கும். அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு, எங்களுக்கு பழகிடுச்சு. நாங்கள் எப்படி வருவோன்னா, ஓகே இருந்தால் சாமிக்கு, சரி இருந்தால் நமக்கு, இல்லைன்னா சாமிக்குன்ற மாதிரி நாங்கள் வந்து இருப்போம். ஆனால் அவங்க வந்து எல்லாமே நமக்கு தான் வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு. ஓ, காலையிலே பயங்கரமாக இருக்குது வியூ பாயிண்ட்டு. இந்த மாதிரி போகணுங்க லைனாக. நம்ம இங்கே பாருங்கள், லைனாக நம்ம ஃப்ரெண்ட்ஸு வண்டி எல்லாருமே போனால் எப்படி இருக்கும், சும்மா அப்படியே இந்த ஹில் ஸ்டேஷனே நம்மள தான்டா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. எப்படி நல்லா இருக்கு பாருங்க, 4 பேர் ஒரு 2 வண்டியில், செம்ம ஜாலி இல்லை? இப்படி தான் போகணும். ஐயோ, வரணுங்க, நம்மளும் ஃப்ரெண்ட்ஸோடு வரணுங்க, ஒரு வாட்டி கூப்பிட்டு வரணும். எப்படி சொல்கிறது, என்ன தான் சொன்னாலும் எல்லாரையும் அடித்து இழுத்துன்னு வரணும் ஒரு நாள். அப்போ தான் வருவானுங்க. எப்படியாவது பண்ணி ஒருத்தனையாவது கூப்பிட்டு வந்துடணும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஒரு 4-5 பைக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனில் இல்லைனா ஏதோ ஒரு ஊருக்கு போகிறப்போ அந்த எப்படி சொல்கிறது, ரோடில் இருக்கிறவங்களாம் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க பாருங்கள். அங்கே இருக்குங்க அந்த கிரேஸு, அங்கே இருக்குங்க அந்த வைப்பு. அது நம்மளை திரும்பி பார்க்கும்போது எங்கடா இவங்க கூட்டமாக போகிறாங்க கிளம்பி அப்படின்ட்டு பார்ப்பாங்க பாருங்க. அதுதான் இருக்கிறதுலே கிரேஸு, இருக்கிறதுலே அதுதான் மாசு. அந்த டைமில் நமக்குள்ளே ஒரு ஃபீல் வரும் பாருங்க, ஓடா இதுதான்டா அப்படின்ற மாதிரி ஒரு யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற ஃபீல் வரும். அதுதான் வாழ்க்கை. ஆனால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. போ பார்ப்போம் எப்படின்னு. அப்படி நீங்கள் பாருங்கள், ஐயோ என்ன ஏற்பின் பென்றா சாமி இது. இதெல்லாம் அப்படியே பார்த்துன்னு நிறைய பேர் எடுத்துன்னு போய் விட்டுறாங்க. அப்படியே இந்த மாதிரி தான் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது இந்த ஹில் ஸ்டேஷனில். எப்படின்னா இந்த பக்கமும் வியூ பாயிண்ட் இருக்கும், இந்த பக்கமும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவங்க எந்த பக்கம் பார்க்குறது, இந்த பக்கம் பார்த்துனே வரப்போ அந்த வளைவை மிஸ் பண்ணிவிடுவாங்க. போய் நேராக வளைவில் அந்த வளைவில் விட்டு அந்த ஹேர்பின் பெண்டில் விட்டு அப்படியே எகிரிடுவாங்க. இல்லைன்னா என்ன ஆகும், ஜோராக வந்து பார்த்தீங்கன்னா ஜோராக வந்து அப்படியே பிரேக் அடிப்பாங்க, வண்டியை அப்படியே வந்து கவுத்து விட்ரும். அடாடா இந்த பக்கம் புடியும் இல்லை, எதுவுமே இல்லையே, அடித்தோம்னா காலி கீழே. மயில் ரோட்டில் மயிலே சவுண்டு போடாத, ஏன்னா என் வண்டி ட்ருக்குன்னா அது அப்படியே பயந்து ஓடிடும். அங்கே 4 நாங்கள் 4 பேர் வண்டிக்கு 50 இல்லை ஆளுக்கு 50? மொத்தமாக 550. மொத்தமாக 580. இது பைக்குக்கு இருக்கா இல்லை பைக்கு ஆள் ரெண்டுமே? ஓகேண்ணா, கையெழுத்து பண்ணுவோம். அந்த இடத்துக்கு அங்கே வச்சுரு, வாடகை அங்கே வச்சுரு. வண்டி நம்பர், டைம், அவங்க பேர். 70 ஒரு ஆளுக்கு. ஆளுக்கு 50, பைக்குக்கு 20 நினைக்கிறேன். 70. 8+4 8+4. ஏன்னா 8 மணிக்குள்ளே வந்து 8 மணிக்குள்ளே வந்து ஃபுல்லாக இது அனிமல்ஸ் இதானே, அதனால தான் விட்றது இல்லையா? ஏன்னா 8 மணிக்கு மேலே கொஞ்சம் வெயில் அந்த இடத்துல உள்ளே போயிரும்ல. நாங்கள் அதனால தான் நேரமாக வந்தோம். அண்ணன் வந்துட்டு 8 மணிக்கு தான், அப்புறமேட்டு தான் பார்த்தோம் 8 மணி போட்டிருக்கு. உயிர் முக்கியமா இல்லை தோத்துக்கிட்டே இருக்கீடா? அது கரெக்டுண்ணா, உயிர் தானே முக்கியம் ஃபஸ்ட்டு. இதுண்ணா சரிண்ணா, உங்கள் ஊர் நல்லா இங்கே ஒரு வட்டமாக இருக்குது, கவ்விட்டு அப்படியே அதான் அப்படியே கவ்வி அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடுவோம். என்ன சொல்கிறியா, ஏதோ கொஞ்சம் இறக்க நல்லா கிளிப்பு விழுக்குது. கேஷ் ஒன்று பண்ணல, ஜிபே பண்ணிக்கோங்க. பேகுங்க சொன்னீங்க 580. இருங்க இருங்க. ஆனால் 8 பேத்துக்கு தானே, ஒரு ஆளுக்கு 50+20 பைக் இருக்குங்களா? பைக்கு 20, 2 கேமரா கம்பெனி. ஓகே ஓ அப்படிங்களா? அதை நம்ம பார்த்துக்குவோம். ஓகே 580 எவ்வளோயா இருக்குது? 550. இருங்க இருங்க. இருங்க.
இல்லைண்ணே இல்லை இருண்ணே கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்துட்டு தலைனார் வியூ பாயிண்ட்டுக்கு டிக்கெட் வாங்கி மேலே போக போகிறோம். மேலே போயிட்டே இருக்கோம். ஓஹோ அடாடாடாடாடா பிச்சு உதறது வியூ பாயிண்ட்டு. பிச்சு உதறது ஆல்ரெடிங்க. செம்ம வியூ. இதே கொஞ்சம் காலையில், ஏன்னா 8 மணிக்கு டைம்லலாம் இங்கே வந்து ஃபுல்லாக ஆனிமல்ஸ் சரௌண்டிங்காக. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 மணி வரைக்குமே ஆனிமல்ஸ் வந்து இங்கே தான் சுற்றிட்டு இருக்குமா. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடலை எங்களை. 8 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைனார் வியூ பாயிண்டில் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து அலோடு இருக்குது. இங்கேயேவா இல்லை மேலே இருக்கு? அண்ணா இதுதான் வியூ பாயிண்ட் அண்ணா. வீட்டுக்கு பால் காசுங்க. வீடுதாயா வியூ பாயிண்ட்டு. வா அங்கே பாரு ப்ரோ. அண்ணா அங்கே பாருண்ணே. பனி இப்போ தான் வருது. அதிகமாக வந்துச்சுன்னா வந்து வருங்க. இப்போ தான் மாறுது கிளைமேட்டு. அங்கே பாருண்ணா அந்த மலைக்கு, அந்த மலை பாருண்ணே சூப்பராக இருக்குங்க. காத்தா வருதா? இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான். இந்த வீடு மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் டாப்பு. எங்கேயா டாப்பு? எங்கே ப்ரோ டாப் எங்கே இருக்குது? மேலேயா? மேலே போகிறேன். எங்கண்ணா ஜாக்கெட் ஒர்க் விட்டிங்களா? அப்படியே விட்டுருந்தா கீழே பிடிச்சிருப்பேன் நான். உழுந்துகளும் தொலைச்சிடாதீங்க. அப்படியே சரிக்கிட்டு போயிடுங்க. அப்படியே நேராக வீட்டுக்கு போயிடுவீங்க. தெரியாது. ஆனால் ரீல்ஸில் பார்த்தீங்களா காற்றுல எப்படி விடுவாங்கன்னு? மேலே எப்படி விடுங்க, திருப்பி விடுங்க. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்று அடிக்குது. ஆனால் இங்கே வந்து நம்மளா இங்கே பாருங்க சார், நம்மளா ஊதிக்கிட்டாங்க. என்னோட காத்துல தான் அது வந்து பறக்குதுன்னு நினைக்கிறேன். அடே உன்ன போட்டேண்ணே. எங்கேயோ போகுது, அந்த மலைக்கு போகுது. என்ன அவர் இங்கே விழுகுது? நம்மளா இப்படி பறக்க விட்டுக்கிட்டாங்க, தூக்கி போட்டா. கைஸ் நாங்கள் தலைனார் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தோம். நான் நம்ம தி 160 கிட்டு, நம்ம அண்ணன் பிரபாகர் அண்ணன், அப்புறம் நவீன் நாங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்காப்புல வந்தோம். எதுக்கு வந்தோன்னா, அண்ணன் வந்து அதை பறக்க விட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ஜாக்கெட்டெல்லாம் பறக்க விட்டாரு. பார்த்துருப்பீங்க முன்னாடியே. எதுவுமே பறக்கலை, முடி மட்டும்தான் பறக்குது. பறக்க விடுவா? முடி மட்டும் தானே பறக்குது. முடி கூட நம்மள யாரு? அது மட்டும் தான் பறக்குது. ஆனால் வியூ பாயிண்ட் வந்து நல்லாயிருக்கு. ஆனால் அந்த ரீல்ஸில் நாங்கள் அந்த கவர்லாம் பறக்க விட்டாங்க. அந்த காற்று அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும், அந்த மாதிரி இல்லை. வியூ பாயிண்ட் தான் நல்லாயிருக்கு. வியூ பாயிண்ட் வந்து வருது தான். 70 ரூபாய்க்கு ஓகே தான். ஏன்னா நிறைய வியூ பாயிண்ட்டில் வந்து 100 ரூபா 150 ரூபா வெயில் அடிக்குது தலைக்கு மேலே. அதுலையா வெயில் அடிக்கிறது ஓகே. ஆனால் கிளைமேட் டைமில் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வியூ பாயிண்ட் பார்க்க நல்லா இருக்கு. சுற்றி வியூ பாயிண்ட் பார்க்க நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ மான்சூனு இப்போ வந்தவங்க எல்லாத்திட்டையும் நீங்கள் கேட்டிங்களா, என்ன சொன்னாங்க அவங்க? என்ன சொன்னாங்க? எல்லாருமே இன்ஸ்டாகிராம் பார்த்து வந்தோம் ப்ரோ. நானும் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம் பார்த்து வரீங்க. ஆனால் இங்கே பாரு, ஆனால் 70 ரூபாய்க்கு ஓகே தான். அங்கங்கே 150 ரூபா வாங்கிட்டு நிறைய வியூ பாயிண்ட்லாம் விட்றானுங்க, எதுவுமே இருக்காது. ஒன்றே நான் சொல்லிக்கிறேங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னா மட்டும்தான் வால்பாறை. எப்போ வந்து கிளைமேட் மாறும் என்னன்னு தெரியாது. ஆமாம், நாங்கள் 2 நாளாக சுற்றிட்டு இருக்கோம். நேற்றுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவை, ஃபுல்லாக வெயில் தான் அடிக்குது. எங்கேயும் மிஸ்ட் நாங்கள் பார்க்கல. மிஸ்டே இல்லை, சுத்தமாக இல்லை. முன்னாடி காட்டிடுங்க, சுற்றி காட்டிடுங்க ப்ரோ. வெறும் மேகமூட்டம் மட்டும் தான் சுற்றி இருக்கு. மேகமூட்டம் மேலே இருக்கு, இங்கே எதுவும் இல்லையே. மேகமூட்டம்னா என்ன மேலே? அதுதான் சொல்கிறேன். அங்கேருந்து அப்படியே ஃபுல் வியூ காட்டுங்க. இங்கே பாருங்க, இங்கே மட்டும்தான் அந்த க்ளவுட்ஸ் மேலே இருக்கு. கிட்ட கீழெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் வியூ பாயிண்ட்டுக்கு வரலாம்.
என்னது உங்களுக்கு ஃபோட்டோ பிடிக்கிற ஆசை இருந்தது தான் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு நீங்கள் சும்மா வந்துட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா வரலாம். 70 ரூபாய்க்கு ஓகே தான். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா வாங்குறாங்க, 100 ரூபா வாங்குறாங்க. இந்த மிஸ்ட் இல்லைன்னா 150 ரூபா 100 ரூபா வேஸ்ட்டு. இதுனா பரவாயில்ல, 70 ரூபா பார்க்கலாம். எப்படி சொல்கிறது, வேஸ்ட் ஆகாது காசு. வியூ பாயிண்ட்டுக்கு வந்தால் ஒரு 10-15 ஃபோட்டோ பிடிச்சிட்டு போகலாம் உங்களுக்கு. அவ்வளோதான். அதெல்லாம் நீங்கள் கணக்கு வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோதான். வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. அவ்வளோதான். சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். அவ்வளோதான். அப்படியே அந்த வியூ பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கி லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒத்தாடி பாதை மாதிரி போவோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த வியூ பாயிண்ட்லேருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாருங்க ஒத்தாடி பாதை மாதிரி அப்படியே போதா. இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்ட வந்து இதை பார்க்கலாம். ஆக்சுவலாக வால்பாறைனா வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் தான் வால்பாறை. கிளைமேட் இல்லைன்னா இது வந்து சாதாரண ஒரு ஊர், அவ்வளோதான். இப்போ எப்படி நம்ம பெங்களூரு எந்த ஊராக இருந்தாலும் சரி நார்மல் ஊர் தான், கிளைமேட் இல்லைனா வால்பாறை. ஆமாம், அவ்வளோதான். பை கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மோட்டோ விளாகில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் ஒரு பாயை சொல்லி விட்ருங்க. பாய். அடுத்த ரிவ்யூ போயிட்டு கால் பண்றோம்.